இது வீரசேகர் ஆட்சி செய்த ஒரு சிறிய ஆனால் சந்தோஷமான ராஜ்யம். மக்கள் சிரிப்புடன் வாழ்ந்த இடம். ஆனால் அந்த அமைதியை குலைக்க வந்தான் காளிங்கன். பேராசை கொண்ட கொடிய மன்னன். போர் தவிர்க்க முடியாது என்று உணர்ந்த வீரசேகர் தன் வாளை எடுத்தான். மனதில் உறுதியுடன், இந்த நிலம் நமக்கு உயிர் மாதிரி, அதை காப்பது நம் கடமை. பயம் வேண்டாம், நாம வெல்வோம். அந்த காலையில் 2 படைகளும் நேருக்கு நேர் நின்றன. ஒரு நிமிடத்தில் போர் வெடித்தது. வாள்கள் மோதின, அம்புகள் பறந்தன. அந்த குழப்பத்தில் வீரசேகர் சிங்கம் போல போராடினான். என் உயிர் போனாலும் பரவாயில்லை, இந்த நாட்டை மட்டும் காப்பாற்றுங்கள். அந்த வார்த்தைகள் வீரர்களின் இதயத்தில் தீயை ஏற்றியது. அவர்கள் முழு சக்தியுடன் முன்னேறினர். இறுதியில் காளிங்கன் தோற்றான். வீரசேகர் தனது நாட்டை காப்பாற்றினான். மக்கள் மகிழ்ச்சியுடன் கூச்சலிட்டனர். ஒரு உண்மையான வீரன் என்றும் வாழ்கிறான். தைரியம், நம்பிக்கை, ஒன்றுபாடு, இந்த 3ம் இருந்தால் எந்த போரையும் வெல்லலாம்.